முள்ளங்கி துவையல் சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இது வந்து 10 நாள் கெடாமல் இருக்கும். அப்படியே நீங்கள் வெளியில் வச்சு 10 நாள் யூஸ் பண்ணலாங்க. நல்லாயிருக்கும், கெடாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், முள்ளங்கி துவையல் தேவையான பொருட்கள்: முள்ளங்கி 400 கிராம், காஞ்ச மிளகாய் 15 நம்பர். உங்கள் சுவைக்கு ஏற்ற போல் நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. இது காரம் கம்மியாக இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சின்ன லெமன் சைஸ் புளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்து 1 செகண்ட் வறுத்துக்கணுங்க. ஒரு ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு மறுபடியும் வறுத்துக்கணுங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கணுங்க. இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கணும். ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணுங்க. எண்ணெய் சூடான பிறகு முள்ளங்கி இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கணுங்க. முள்ளங்கி சேர்த்த பிறகு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கணுங்க. முள்ளங்கி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கணுங்க. முள்ளங்கி நீர்க்காயன்றதுக்காக வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. இந்த மாதிரி முள்ளங்கி இந்த மாதிரி வந்த பிறகு இஞ்சி, வெங்காயம், மஞ்சள் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வதக்கணுங்க. வதங்கின பிறகு புளி சின்ன சின்ன துண்டுகளாக கையில் பிச்சு போட்டுடலாங்க. நம்ம முள்ளங்கியை எந்த அளவுக்கு வதக்குறோமோ டேஸ்ட்டாக இருக்குங்க. துவையலும் கெட்டு போகாதுங்க. 10 நாள் வரைக்கும் வெளியில் வச்சாலும் நல்லாயிருக்கும். முள்ளங்கி வதங்கிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாங்க. ஒரு 3 செகண்ட் கொரன்னு அரைச்சிக்கணுங்க. ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கோர்ஸாக இருக்குது. இப்போ முள்ளங்கி சேர்த்துக்கணும். முள்ளங்கியும் சேர்த்துட்டு தண்ணி வேணாம், ஏன்னா இது நீர்க்காயன்றது இதில் தண்ணி இருக்கும். தண்ணி சேர்த்தா கெட்டுடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் 2-3 டீஸ்பூனு வெந்நீர் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி சேர்த்த பிறகு இதையும் கோர்ஸை தாங்க அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. நான் தண்ணி ஊற்றலை, ஏன்னா முள்ளங்கியில் தண்ணி இருக்குது, அதனால தண்ணி ஊற்றலை. இதை பாருங்கள், கோர்ஸாக இருக்குது. கோர்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் வெடித்த பிறகு 1/2 டீஸ்பூன் சீரகம், கறிவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். முள்ளங்கி சட்னியில் சேர்த்துக்கணும்.